ஹாய் கைஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு சரியான ஒரு புல்லிஷ் மூமெண்டம் செம்மையா இருந்துச்சு. ஓகே, ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம் மார்க்கெட்ல மக்களுக்கு சரியான ஒரு வியூஸ் இருக்கும். அது ட்ரேட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லான இருக்குன்றதுக்காக விஷயங்கள் நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் எந்த ட்ரேடும் பண்ணல. இன்னைக்கு எந்த ட்ரேடர்ஸும் நான் எடுக்கல. ஓகே, அதனால நான் இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போறேன். நான் கொஞ்சம் அவைலபிளா இல்ல, கொஞ்சம் வெளியே இருந்தேன். நாளை வீடியோஸ் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். ஓகே, சாரி. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்காக போயிடலாம். எப்படி மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. ஓகே, நிஃப்டி 50 செம புல்லிஷ், சூப்பர் புல்லிஷ், சூப்பர் புல்லிஷ்னா சுப்ரீம் புல்லிஷ். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஒன் கேண்டலினுடைய சைஸ் பார்க்கும்போது 586 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50யோட சிங்கிள் ஒன் டே உடைய கேண்டல்ஸ், ரைட்? ஒன் டேஸ் கேண்டல்ஸ் வந்து உங்களுக்கு 586 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ஹால் ஓவர் ஹைல ஒரு சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எஸ்எல் கட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 24,000 924 லெவல்ல இருக்கக்கூடிய எஸ்எல் கட் ஆயிடுச்சு. செல்லிங் பண்ணாங்க இல்லையா? மார்க்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. விழுந்துட்டே ஏன் இருக்கு அப்படின்னு நிறைய பேரோட பேனிக்கோட இருந்தாங்க. அவங்களோட எஸ்எல் பொறுத்தவரையும் இந்த இடத்துல எஸ்எல் வந்து அவங்களுக்கு வெயிட்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்எல் நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல எஸ்எல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவங்களோட எஸ்எல் கட் பண்ணாங்க. ஹையர் ஆகி புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது இவங்களோட எஸ்எல் கட் ஆச்சு. அப்போ மல்டிபிள் 3 எஸ்எல் வந்து காலியா இருக்கு. புல்லிஷ் வந்து அவங்களுடைய எஸ்எல்ஸ் வந்து காலி பண்ணியிருக்காங்க. டோட்டலா பார்க்கும்போது எல்லாரோட எஸ்எல்லும் அவுட். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க போகும்போது அவங்களோட எஸ்எல் காலி, மறுபடியும் கீழே தள்ளியிருக்காங்க. திரும்ப மேல போகும்போது செகண்ட் எஸ்எல் காலி, அதுக்கப்புறம் போயிருக்காங்க. இப்ப மூணாவது எஸ்எல்லும் காலி பண்ணி நின்று இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன செய்ய செய்ய விரும்புது அப்படி போகும்போது இதோடைய ஓவரால் ஹை நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 26,281 லெவல் என்ன பொறுத்தவரை 26,500 லெவல்ல மார்க்கெட் ரீச் பண்ணும். ஓகே, ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். 26,514 லெவல்ல மார்க்கெட் போகலாம். ஓகே, இந்த லெவல் வரையும் மார்க்கெட் போகலாம். மார்க்கெட்ல புலிஷா இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இங்க இருந்து பார்க்கும்போது 24,895 இருந்து பார்க்கும்போது ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் அப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, மார்க்கெட் பொறுத்தவரையும் இங்க இருந்து புல்லிஷ் ட்ரெண்டா தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது 1648 பாயிண்ட்ஸ் வந்து இங்க இருந்து அப் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலாக இருக்கு. ஓகே, பார்க்கும்போது ஓவராலா புல்லிஷ் ட்ரெண்டா தான் இருக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஓகே, ஓவராலா புல்லிஷ் ட்ரெண்ட். நேற்று சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பார்க்காதவங்க பாருங்க. 2 டேஸ் முன்னாடி ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன். மார்க்கெட்ல அங்கிருந்து எந்த பிரேக் அவுட் பண்ணா எந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் அடைஞ்சுச்சுன்னா புல்லிஷா மாறலாம். எங்க இருந்து பிரேக் டவுன் நடந்தாக்கா பேரிஷா மாறலாம் அப்படின்ற சூப்பரான ஒரு கேண்டல்ஸ் பண்ணிருக்கு பாருங்க. இன்வெர்டர் ஹேமர்ஸ் பண்ணிருக்கு. இன்வெர்டர் ஹேமர் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல அங்கிருந்து மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு கேப் ஆஃப் மூவ்மெண்டம் உருவான பின்னாலையும் மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் அப் மூவ்மெண்டம் கொடுத்துருக்கு. கண்டினியூ ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்திருக்கு. ஓகே, ஓகே, நிப்டி 50 எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அப் மூவ்மெண்டம் 26,514 லெவல் வரையும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பேரிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கு? பேரிஷ் மூவ்மெண்டம் பொறுத்தவரையும் 24,236 லெவல் கீழே போச்சுன்னா பேரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா மாத்திடுவோம். ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேம் ஒன்றும் தேவையில்லை. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஓவராலா நம்ம ட்ரெண்டா பார்த்துருவோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹையர் இப்போ ட்ரெண்ட் லைன் ஒரு டிராப் பண்ணணும்னு வச்சுக்கல 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைன் டிராப் பண்றோம்னா அப்சைட்ல இருந்து பார்க்கும்போது இது ஒரு சப்போர்ட்டிங் மார்க்கெட்டா இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரீசர்ஸா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்டு பாருங்க. மல்டிபிள் டைம்ல இங்க உங்களுக்கு ரீசர்ஸ் லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட். மல்டிபிள் டைம் இங்க இருந்து மார்க்கெட் ரீசர்ஸா இருக்கு. அதுக்கு மேல மார்க்கெட் கரெக்டா பாருங்க ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல வந்து கேப் ஆஃப் மூவ்மெண்ட் உருவாயிருக்கு. பர்ஃபெக்ட்டா இங்கிருந்து பார்க்கும்போது கேப் ஆஃப் மூவ்மெண்ட்டும் டோட்டலா இந்த பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணிருக்கு பாருங்க. நான் சொன்ன 2 பேட்டர்ன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு டபிள்யூ பேட்டர்ன், ஒன்னு எம் பேட்டர்ன். இங்க பாருங்க அப் டு டவுன், அப் டு டவுன், அப் டு டவுன் டபிள்யூ பேட்டர்ன்ஸ், ரைட்? இப்படிதான் நீங்க பேட்டர்ன்ஸை மார்க் பண்ணணும். டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் ரீடெஸ்ட் அகைன் கண்டினியூ புல்லிஷ். பாருங்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க பேட்டர்ன்ஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க டிரா பண்ணியிருந்தாலையும் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்க டிரா பண்ணியிருந்தாலையும் இங்க பாருங்க பிரேக் அவுட் சூப்பரா தெரிஞ்சிருக்கா? நீங்க கால் சைடுக்கான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்திருக்கலாமா? சூப்பரான பிரேக் அவுட் ஸ்டேஜ். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பனா இருக்கு. கண்டினியூவா உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரைட்? இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை ஒரு வியூவை பார்க்கணும். இப்போ லாஸ்டா இருக்கிறது 24,920 லெவல்ல மார்க்கெட் ஆகப்படுது இருக்கு. இந்த மார்க்கெட் போக வேண்டிய கண்டிஷன் பார்க்கும்போது நாளைக்கு சென்சஸ் எக்ஸ்பைரி வேற.
24,920னாக்கா 24,150 லெவல்ல மார்க்கெட் இருக்கலாம். நாளைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் உடைச்சு போகும் பொழுது 150 லெவல் 150 லெவல் சூப்பரான ஒரு ரேசஸ் லெவல் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல ரேசஸ் லெவலா இருக்கும். 15 மினிட்ஸ்ல தெரியல. 25,148 லெவல் அதான் 15 லெவல் ஆவரேஜா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டார்கெட் 320 லெவல். ஓகே 320 லெவல் உங்களுக்கு ஒரு ரேசஸ் லெவலா இருக்கலாம் மார்க்கெட். ஓகே இங்கிருந்து சப்போர்ட்டிங் லெவல்னு பார்க்கும்போது இந்த லோவை நீங்க சப்போர்ட் எடுக்கலாம். 24,688 லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் லெவலா இருக்கலாம். டோட்டலா எப்படி டிராப் பண்றதுன்னு உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். மார்க்கெட்ல இப்படி தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துங்க ரைட். நீங்க ட்ரெண்ட் லைன் நீங்க டிராப் பண்ண முடியாது சொன்னாங்க. ட்ரெண்ட் லைன் கண்டிப்பா டிராப் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த லோவர் டு ஹை நீங்க ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணீங்கன்னா இந்த லோ டு ஹையை நீங்க ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்க டிரா பண்ணீங்கன்னா நீங்க நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் லைனுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது இந்த இடத்துல இருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரும். ஷார்ப்பான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரும். இந்த ட்ரெண்ட் லைன்ல கேப் டவுன் உருவானாலும் சரி. சப்போஸ் மார்க்கெட் ஒரு கேப் டவுன்ல இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உருவாதுன்னா கொஞ்சம் பேனிக் சுச்சுவேஷனா இருக்கும். அங்கிருந்து மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். ஓகே ரீடெஸ்ட் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். ஓகே இங்க இருந்து மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்டா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல பொறுத்தவரையும் வார்னோட மூவ்மெண்ட்னால எந்த விஷயத்துல இல்ல. அதனால கொஞ்ச நாளைக்கு வார நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி நிறுத்தி வச்சிருக்கும் போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் இந்தியன் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத காட்டுறதுக்காக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் மூவ்மெண்ட் அதுல ட்ரெண்டிங் மார்க்கெட் உங்களுக்கு அமைச்சிருக்கு. ஓகே ஓகே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்க்கெட்ல இனிமேல் புல்லிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எத்தனை பேர் பயந்துட்டு இருக்காங்களோ அவங்க பேர் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே மார்க்கெட் சூப்பர் சூப்பர் சூப்பர். மார்க்கெட் சூப்பரிங் மார்க்கெட் கூட போயிட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் மார்க்கெட்டே உங்களுக்கு கொடுத்துரும். மார்க்கெட் அகைன்ஸ்டா மட்டும் எந்த இடத்துல செயல்பட வேண்டாம். ஓகே சார் நிறைய பேர் பிடிச்ச நினைக்கிறேன். உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கா போடுங்க. இன்னைக்கு நான் எந்த ட்ரேடர்ஸ் பண்ணல, எனக்கு நாட் அவைலபிள் ஃபார் மீ. நான் வெளியே போயிட்டு இருந்தேன். நாளைக்கு ட்ரேட் எடுத்து கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே கைஸ் பை, தேங்க்யூ.